வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு வக்கீல் அவரோட 15 ப்ரோ மேக்ஸ், அதாவது ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸில் க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் சர்வீஸ் சென்டரை அப்ரோச் பண்ணும்போது, அவங்க அவரோட டேட்டா எதையுமே ரெக்கவர் பண்ண முடியாது. நாங்கள் ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டு தான் சர்வீஸ் பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் நவீன் அப்படிங்கிற ஒரு நண்பர் அவருக்கு அந்த வீடியோவுக்கு ரிப்ளை வீடியோ பண்ணியிருந்தார். அதில் எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அவர் சொன்ன விஷயங்களில் எதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அவர் சொன்னதில் நான் ஏற்காத விஷயங்களை பற்றி பேசலாம். முதல்ல ஏற்றுக்கிற விஷயங்கும்போது இன்டர்நேஷ்னல் வாரண்டியை பற்றி பேசியிருப்பார். அது கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா நீங்கள் சாம்சங்கோ இல்லை மற்ற பிராண்டில் இன்டர்நேஷ்னல் வாரண்டி கொடுத்தாலுமே கூட சில இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் வேறு கண்ட்ரியில் போய் அதை சர்வீஸ் பண்ணும்போது. பட் ஐஃபோனில் அந்த மாதிரி இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த விஷயத்தில் நான் அவர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். இன்டர்நேஷ்னல் வாரண்டியில் ஐஃபோன் நல்லாவே பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் சர்வீசபிலிட்டியை பற்றி பேசியிருப்பார். ஸோ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, அது ஒரு 5 வருஷம் பழைய ஃபோன், 6 வருஷம் பழைய ஃபோன்னா அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சர்வீஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது ஏற்றுக்கிற விஷயந்தான். ஆனால் ஐஃபோனில் நீங்கள் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 வருஷம் பழைய ஐஃபோனை கூட உங்களுக்கு ஸ்பேரும் ஈஸியாக ஆப்பிள் சைட்லேருந்து கிடைக்கிது. அதே மாதிரி சர்வீஸும் ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமாகவே பண்ணிட முடியுது. ஸோ அந்த சர்வீசபிலிட்டி பொறுத்தளவுக்கு அதுலேயும் ஐஃபோனுக்கு ஒரு எட்ஜ் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் அவர் பேசாமல் விட்ட விஷயங்களை பற்றி நான் பேசலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த சர்வீஸ்லேருந்தே ஆரம்பித்தோம்னா சர்வீசபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஐஃபோன் நல்லாவே பண்ணுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அந்த சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது உண்மையிலேயே ஓவர் ப்ரைஸ்டாக தான் தோணுது. ஆனால் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தா தெரியும், யூடியூப்பில் இதை பற்றி நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் இந்த ப்ரீமியம் ரேஞ்ச் மொபைல்ஸ் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால அதோட சர்வீஸ் காஸ்ட்டெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் ஐஃபோன் மற்ற பிராண்ட் அவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய பிராண்டை விட ஆல்மோஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸோட சர்வீஸ் காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. ரீசெண்டாக எனக்குமே ஒரு இஷ்யூ வந்தது. அப்போ நான் சர்வீஸ் சென்டரை அப்ரோச் பண்ணும்போது தான் எனக்கும் இந்த பார்ட்ஸ்லாம் இவ்வளோ காஸ்ட்லியா அப்படிங்கிறதே எனக்கும் அப்போ தான் தெரிய வந்தது. நான் ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ கடைசியாக 1 வருஷமாக தான் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு ரீசெண்டாக தெரிய வந்தது, இந்த ஸ்பேர்லாம் இவ்வளோ காஸ்ட்லியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேறு மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பேரை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு டே டு நைட் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சது. சர்வீசபிலிட்டி என்னதான் ஐஃபோனில் ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ஸ்பேரோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத பற்றி பேசியிருந்திருக்கலாம். அண்ட் இன்னொரு பிரச்சனை, நீங்கள் ஒரு நார்மல் ஃபோனை, ஆண்ட்ராய்ட் ஃபோனை நீங்கள் கொண்டு போய் வெளியில் சர்வீஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்க ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனாலுமே உங்களுக்கு வெளியில் ஒரு நல்ல சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஐஃபோனுன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சர்வீஸ் எடுக்கிறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க. அதையும் தாண்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் அதிகம். அதுலேயே வெளியில் இருக்க சர்வீஸ் சென்டர்ஸ் ஐஃபோனை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவோடு எடுக்க மாட்டுறாங்க. முக்கியமான பிரச்சனையே இங்கேருந்து ஆரம்பிக்குது. இந்த டேட்டா பேக்கப்பை பற்றி ப்ரோ சொல்லியிருப்பார். அதாவது நம்ம டேட்டா நம்ம தான் ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். இது உண்மை தான். ஏன்னா நம்ம டேட்டா நமக்கு முக்கியங்கிறனால நீங்கள் எந்த ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணாலும் அதோட பேக்கப் நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இந்த பேக்கப் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே நீங்கள் ஐஃபோனில் ஈஸியான்னு கேட்டால் இல்லை, அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பேக்கப் எடுக்கிறோம்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த ஃபோன்லேருந்து ஒரு அப்ரூவல் கொடுத்தா போதும், நீங்கள் அந்த ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் ஐஃபோனில் அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபோட்டோஸ் ஆப்பில் இருக்க டேட்டாவை மட்டும்தான் எடுக்க முடியும். அண்ட் இன்னொரு மேஜரான ஒரு விஷயம், எனக்கு ஐஃபோனில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபோட்டோஸ் ஆப்பில் ஹிடன் ஃபோல்டரில் சில ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் ஹிடன் ஃபோட்டோஸில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் மறைச்செல்லாம் கட்டாது, மொத்த ஃபோட்டோவும் அங்கே போய் கொட்டிடும். ஸோ இது இது எதுக்கு அப்போ கொடுக்கணும் ஹிடன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஐஃபோன்லேருந்து ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறதே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் ஆப்பில் இருக்கிறத மட்டும்தான் உங்களால் பேக்கப் எடுத்துக்க முடியும். அதை தாண்டி நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் நிறையா பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் இல்லை ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
அன்லெஸ் நீங்கள் ஒரு ஆப்பிள் எக்கோசிஸ்டம்குள்ளே இருக்கீங்கிற பட்சத்தில் அது தேவையில்லை. இப்போ ஒரு ஆப்பிள் ஃபோன்லேருந்து இன்னொரு ஆப்பிள் ஃபோனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு டு ஆப்பிளோ இல்லை ஆப்பிள் டு ஆண்ட்ராய்டோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் சொல்லப்போனால் நீங்கள் ஆண்ட்ராய்டு டு ஆப்பிள் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பேக்கப் மாதிரியான விஷயங்களை வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதே தேவையில்லை. ஈவன் ப்ரோ சொன்ன மாதிரி இப்போ நம்ம அவரோட கேஸே எடுத்துட்டோம்னா கூட டிஸ்பிளே அவருக்கு ஒர்க் ஆகலை. இப்போ அவர் பேக்கப் பண்ணுறதுக்கான ஒரே வழி ஐக்ளோட் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாய்ஸ் கமெண்ட் மூலியமா சிரியை வச்சு அவர் பேக்கப் ஐக்ளோடில் பண்ணிக்கிட்டா தான் அவரோட டேட்டா பேக்கப்பே எடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. அதை தவிர்த்து நீங்கள் பண்ணணும்னா சில பெய்டு சாஃப்ட்வேர்ஸை உங்கள் லேப்டாப்பில் போட்டு அதை வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆண்ட்ராய்டில் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான் மேட்ரு. ஈவன் அது கூட சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க இந்த மாதிரி பேக்கப் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை வேறு டிவைஸ்லேயோ கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேக்கப் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துடலாம் டிவைஸை. பேக்கப்புங்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஐஃபோனில் நிறையா விஷயம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அது ஏன்னு வந்துட்டு எனக்கும் தெரில. மேபி அவங்க வந்துட்டு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்கனால தான் இந்த எக்கோசிஸ்டம் வந்து ஒரு க்ளீனாக தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் நீங்கள் மோஸ்ட்லி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கனாலும் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரீசன்ட் டேஸில் காம்படிஷனுக்காண்டி ஐஃபோன் அதுலேருந்து இறங்கி வந்து சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே ஒழிய அவங்களோட பேசிக் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணால் அதை நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு ஐஃபோனோட ஓஎஸ்ஸே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டேட்டா பேக்கப்பில் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும்போது நம்ம ஏன் வந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரில. அண்டு அதை தாண்டி வந்து கடைசியில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். ஐஃபோன்ஸ் வந்து காமனாக இருக்கனால அதோட ஸ்பேர் அவைலபிலிட்டி அண்டு ஸ்பேர்ஸ்லாம் வந்து ஆக்சசரிஸ்லாம் வந்து அஃபோர்டபுளாக இருக்குன்னு. அதுலேயுமே எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஏன்னா பர்சனலாக நான் பார்த்தப்போ ஒரு ஐஃபோன் செகண்ட் ஹேண்டில் வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு சார்ஜிங் பிரிக் வாங்குறதுக்கே எனக்கு ரொம்ப செலவாச்சுன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஒரு 60 வாட்ஸ் இல்லை 90 வாட்ஸ் சார்ஜருக்கு என்ன பே பண்ணுவீங்களோ அந்த செலவை நீங்கள் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் வேரண்டீடு ஒரு ஐஃபோனுக்குரிய ஒரு சார்ஜிங் பிரிக்கோ சார்ஜிங் கேபிளோ நீங்கள் வாங்கும்போது சேம் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அதே நீங்கள் ஐஃபோனோட அஃபிஷியல் சைட்லேயே நீங்கள் வாங்கினா அதோட இன்னும் பயங்கரமாக தான் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஆக்சசரிஸ்லாம் பொறுத்தளவுக்கு எனக்கு இதுலேயே ஒரு மாற்று கருத்துங்கிறது இருக்குது. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு ஐஃபோனுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது கம்பேர்டு வித் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். அவைலபிலிட்டி அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது ஐஃபோனில் கம்மியான வேரியன்ட்ஸ் இருக்கனால அவைலபிலிட்டி இருக்கலாம். பட் அஃபோர்டபிலிட்டிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ பண்ணணுங்கிறக்காண்டிய மோட்டோ வந்து நவீன் ப்ரோவோ இல்லை மற்றவங்களோ கிடையாது. எனக்கே ரொம்ப நாளாக வந்துட்டு இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தது. ஏன்னா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். நான் ஒரு 20,000க்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறேன். அதோட கேமராவோட குவாலிட்டியும் 60,000க்கு வாங்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனோட குவாலிட்டியும் டே டு நைட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுதுங்கும்போது நான் எதுக்கு இந்த 40,000 செலவு பண்ணுறேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கெயின் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இதே விஷயத்தை நம்ம அப்படியே ஆப்பிளில் பார்த்தோம்னா ஆப்பிளோட பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டோட ஃப்ளாக்ஷிப் வேரியண்ட்டோட காஸ்ட் வருது. ஸோ அதனால நம்ம அதை வாங்கும்போது என்ன நம்ம எதிர்பார்ப்போம்னா ஒரு எல்லாமே ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்கணும் ஒரு 60,000 80,000க்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே அப்படி இல்லைங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகுது. பிகாஸ் அது என்ன தான் ஐஃபோனாக இருந்தாலும் அது ஐஃபோனோட ஒரு பேஸ் வேரியண்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஏன் ஸ்டில் வந்துட்டு ஆப்பிள் இந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பேக்கப் எடுக்கிறதுலேருந்து ஒரு கேமரா செட்டிங்ஸ் மாத்திரம் ஈவன் நிறையா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஈவன் தோ வந்துட்டு இப்போதைக்கு இது ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கணும் அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு ஃபோன் வாங்கினதுலேருந்தே இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னோட ஃப்ரெண்டு ஐஃபோன் 10 சம்திங் வச்சுருந்தான். அவனோட ஃபோனை எப்பயுமே சார்ஜர்லேயே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான். நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நான் அந்த டயத்தில் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிருந்தேன். எனக்கு வியர்டாக இருந்தது. ஏன்டா இப்படி இருக்க? உனக்கு இது கஷ்டமா இல்லையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் பழகிருச்சுடா. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா. ஸோ அவனை வந்து நான் கேட்கும்போது அவன் அதுக்கு முன்னாடி என்ன ஃபோன் வச்சிருந்தான் அப்படிலாம் கேட்கும்போது அவன் 5 வச்சிருந்தான். இல்லை ஐஃபோன் 6 வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அவன் ஐஃபோன்லேயே வந்துட்டு ஃபுல்லாக வரனால அவனுக்கு அது அப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்கிறதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் வச்சிருந்தது ஒரு பேசிக் ஃபோன். அந்த ஃபோனில் என்னால் சார்ஜ் பண்ண முடியுது. அதை யூஸ் பண்ண முடியுது ஒன் டே ஃபுல்லாக. ஆனால் அவன் வச்சிருந்தது அஃப்கோர்ஸ் ஐஃபோனில் அது ஒரு பேஸாக இருந்தாலும் அதுவும் ஒரு காஸ்ட்லியான ஃபோன் தானே. அந்த ஃபோனில் அவனால் சார்ஜ் போட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவனுக்கு அது ட்ராபேக்காகவே தெரியல. ஏன்னா அவன் ரொம்ப நாளாக யூஸ் பண்ண ஈவன் நான் இப்போ 12 மினி யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த ஃபோன் ஃபஸ்ட்டு வாங்கினப்போ என்னடா இவ்வளோ சீக்கிரமாக பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. ஆனால் இப்போ 1 வருஷம் கழிச்சு எனக்கே அது பழகிருச்சு. நான் இப்போ வந்து எங்கே போனாலும் சார்ஜரோடய போயிட்டு இருக்கேன். இல்லை பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ரொட்டீனாக மாறினதுக்கப்புறம் இது ஒரு ட்ராபேக்காக ஃபீல் ஆகுறது. ஸோ ஐஃபோன் எப்படி வந்துட்டு இதை கேட்ச் பண்ணுறாங்கிறது வந்துட்டு எனக்கு இன்னுமே ஒரு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. ஒரு சில ட்ராபேக்ஸ் இருந்தாலும்
அது வந்து யூசர்ஸே மறக்கிற அளவுக்கு அது எப்படி மாறுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை பழக்க தோஷத்துல மாறிடுதோ அப்படின்ற மாரி தான் தோணுது. ஆ இத பத்திலாம் வந்து நீங்க நெறைய பேரு வீடியோ போட்டிருக்கிறத பார்த்திருப்பீங்க. ஆப்பிள் வாங்கினேன், இவ்வளோ காசு போட்டு வாங்கினேன், 60,000 போட்டேன், 70,000 போட்டேன், இது இல்ல, அது இல்லன்னு. பட் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு மேபி ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஆகும். அதுக்கெல்லாம் நம்ம பழக்கப்பட்டு நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட்லேருந்து வரும்போது, அது லேட் ஆக தான் செய்யும். ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகி வரும்போது, எல்லாம் நீங்க கரெக்ட்டா அரேஞ்ச் பண்றதுக்கு லேட் ஆகும்ல, அந்த டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் ட்ராபேக்கா தெரிஞ்சா பரவால்ல. பட் எனக்கு அது 1 இயர் கழிச்சும், இப்ப யோசிக்கும்போது எனக்கு அது ஒரு ட்ராபேக்கே தெரியல. இப்ப என் ஃபோனோட எஸ்ஓடி பார்த்தீங்கன்னா 4 ஹார்ஸ் இல்ல 5 ஹார்ஸ் தான். 5 ஹார்ஸ்ங்கிறதே ரொம்ப அதிகம். 4 ஹார்ஸ் தான் வந்து பிராக்டிகலா எனக்கு பாசிபிளா இருக்கு. ஆனா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனோட எஸ்ஓடி வந்து ஆல்மோஸ்ட் 7 to 8 ஹார்ஸ். தாராளமா குடுக்கும் 8 ஹார்ஸ்ங்கிறதெல்லாம். ஸோ எனக்கு எப்படி அந்த 50, 50 பழகுச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியல. அத தாண்டி இத ஏன் வந்து ஆப்பிள் இத ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அவங்களோட ப்ரோ மேக்ஸ் ஃபோன்ஸ்ல மட்டும் தான் பேட்டரியோட கெபாசிட்டி அதிகமா குடுக்குறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன் அவங்களுக்கு வந்து பேட்டரி குடுக்குறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற மாரிலாம் எனக்கு கேள்வி வருது. ஏன்னா இப்ப ஒரு பார்த்த ஸ்டோரியிலேயே சொல்லியிருப்போம். அந்த கேமரா வந்துட்டு அது பெட்டரா இருக்கு. அதனால அவங்க காசு பேட்டரி எல்லாம் ஒரு பேசிக்கான திங் தானே. அது பெட்டரா இருக்குங்கிறதுக்காண்டி நீங்க பே பண்ணுவீங்களா? உங்களால வந்து ஒரு 16க்கோ இல்ல 16 ப்ரோ மேக்ஸ்க்கும் வந்துட்டு நீங்க ரொம்ப வந்துட்டு இவ்ளோ டிஃபரன்ஸ் வைக்காம, ஒரு 1000 எம்ஏஹெச் அந்த லெவல்ல டிஃபரன்ஸ் வச்சு குடுக்கலாமே. iPhone வந்துட்டு ஏன் இத பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப நம்ம நம்ம கேள்வி கேட்காதனால தான் இவ்வளவும் வந்து ஈஸியா அவங்களால பண்ண முடியுதா? நம்ம கேட்க மாட்டோம் எப்படி இருந்தாலும் வாங்க தானே போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பண்றாங்களா? அப்படின்ற மாரி கேள்விகள்லாம் வந்து எனக்குள்ள வந்தது. அதனால தான் இந்த வீடியோ மெயினா பண்ணணும்னு நெனச்சேன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஃபோன்ல இருக்க நெறைய டிராபேக்ஸ பத்தியும் பேசலாம். அண்ட் பாசிட்டிவான திங்ஸ பத்தியும் கண்டிப்பா பேசணும். ஏன்னா இவ்வளோ டிராபேக்ஸ் இருந்தாலும், சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஆஃப் iPhone அத பத்தி ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ எனக்கு அதான் சொன்ன மாரி சில மாற்று கருத்தெல்லாம் இருந்தது. டெக்கியா சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. பட் அஸ் எ லேமனா எங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்குலாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கான கேள்விகள நாங்க கேட்கிறோம். ஏன்னா எனக்கு மொபைல்ஸ பத்திலாம் வந்துட்டு iPhone வந்ததுக்கப்புறம் நான் iPhoneஅ பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அளவுக்காவது டீட்டெயில்ஸ் தெரியுது. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஃபோனுங்கிறது ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு மொபைல் வச்சிருந்தேன். ஸோ அத யூஸ் பண்ணும்போது எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா இருக்கா? அவ்வளோதான். அதில கேமரா எப்படி இருக்கு? அத பத்திலாம் நான் யோசிக்க மாட்டேன். இப்ப நான் கேமரா சென்ட்ரிக்கா ஆஃப்டர் iPhone வந்ததுக்கப்புறம் கேமரா சென்ட்ரிக்கா யோசிக்கும்போது, சில விஷயங்கள்லாம் எனக்கு தோணுது. அதத்தான் கேட்கிறேன். நன்றி மக்களே! அடுத்த வீடியோல பார்க்கலாம்.